வள்ளல் நகர், திருச்சி சாலை, இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ சாய்தத்தா பிருந்தாவன் சாய்பாபா ஆலயத்தில் ஆனி மாத குரு வியாழக்கிழமை தினத்தினை முன்னிட்டு இங்குள்ள பாபாவிற்கு நேற்று காலை பால், தயிர், மஞ்சள் அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின் வண்ண நறுமலர்கள் கொண்டு பாபா பாதத்தில் புஷ்பாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் நிறைவாக மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின் பக்தர்கள் வரிசையில் நின்று பாபாவை தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த பழைய சிவரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் பிரம்ம உற்சவத்தினை முன்னிட்டு நேற்று மாலை ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் 2ஆம் நாள் உற்சவத்தினை முன்னிட்டு சிங்க வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பொதுமக்கள் பெருமாளுக்கு தீபம் காண்பித்து தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி திருவிழா வரும் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியான ஆங்குரார்ப்பணம் நேற்றைய தினம் விமர்சையாக நடைபெற்றது. இதை ஒட்டி நேற்று மாலையில் சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் பூஜைகள் செய்யப்பட்டு நெல்லையப்பரின் பிரதிநிதியான அசுரதேவர் தங்க பல்லக்கில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்தனர். தொடர்ந்து அசுரதேவர் தங்க பல்லக்கில் வெளி தெப்பக்குளம் அருகே உள்ள அங்கூர விநாயகர் கோவில் வந்தடைந்தார். அங்கு அங்கூர விநாயகரிடம் பகவத் பிரார்த்தனை சங்கல்பம் செய்து ஆசி கோரும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து எடுத்து வரப்பட்ட மண்ணிற்கு அர்ச்சனை, அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அங்கூர பிடிமண் எடுக்கப்பட்டு விநாயகருக்கு மகா அரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் தங்க பல்லக்கில் வைத்து மேளதாளங்களுடன் திருக்கோவில் யாகசாலைக்கு அங்கூர பிடிமண் கொண்டு வரப்பட்டு பாலிகை ஸ்தாபனம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு திருக்காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் அடுத்த ராசிபாளையத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜ நாகலட்சுமி திருக்கோவிலில் ஆனி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு இன்று இங்கு 16 அடி உயரத்தில் பக்தர்களுக்கு அருள் தரும் ஸ்ரீ சங்கபால நாகராஜருக்கு பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. மேலும் இங்கு புற்றுக்கண்ணில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜ நாகலட்சுமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் எலுமிச்சை வைத்து தீபமேற்றியும் தேங்காய் உடைத்து வணங்கினர். இந்த ஸ்தலம் ராகுகேது நிவர்த்தி ஸ்தலமாக திகழ்வதால் பிரதி வெள்ளிதோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனை காலை 10 மணி அளவில் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்வில் இன்று ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் நிறைவாக புற்றுக்கண்ணில் பக்தர்களுக்கு அருள் தரும் அருள்மிகு ஸ்ரீ ராஜ நாகலட்சுமி மற்றும் ஸ்ரீ சங்கபால நாகராஜருக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.